திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம் அமைதி. அமைதி என்றால் என்ன? இந்த அமைதியை நாங்கள் எப்படி அடைவது? பகவான் புத்தர் அவர்கள் போதித்த அமைதி என்றால் என்ன? அந்த அமைதியை நாங்கள் எப்படி அனுபவிப்பது என்பதை இந்த போதனையினூடாக கொஞ்சம் விரிவாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்போது எல்லா இடமும் அமைதி எங்கேயுமே கிடையாது. அமைதி என்பது எந்த இடத்துலையுமே இல்லாமல் இன்றைக்கி எல்லா இடமும் ஆரவாரம், தடுமாற்றம், கொந்தளிப்பு, போராட்டம் இப்படியான உலகம்தான் இன்றைக்கு பார்க்கும் இடத்திலெல்லாம் இருக்கிறது. எல்லா மனிதர்களும் இந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. அமைதி இல்லாத, ஆரவாரமிக்க, போராட்டமிக்க வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அப்போது இந்நிலையில் வாழும் மனிதர்களுக்கு தர்மம் என்று சொல்லும் போதனையாளர்களும் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் சொல்வது தியானம் செய்யுங்க, மனதை ஒரு நிலைப்படுத்துங்க, அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் அமைதி, மகிழ்ச்சி கிடைக்கும். அப்போது கண்ணை மூடிக்கொண்டு ஒரு புறத்தில் உட்காந்துக்கிட்டு மனதை ஒரு நிலைப்படுத்துங்க. அப்போ உங்களுடைய மனம் அமைதி பெறும். மனம் அமைதி அடைந்ததன் பிறகு உங்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று போதனை செய்யும் போதனையாளர்கள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறாங்க. இப்போ இதே போல் புத்த காலத்திலும் இப்படியானவர்கள் இருந்திருக்காங்க. காட்டுக்கு போயிட்டு தியானம் செய்து அந்த தியானத்தினூடாக மனதை அமைதிப்படுத்தி, மனதை ஒரு நிலைப்படுத்தி அமைதியான நிலையில் இருந்தவர்கள் இருந்திருக்காங்க. அப்போது அவர்களெல்லாம் சொன்னது தான் தியானம் செய்யுங்க அப்படின்னு சொன்னது தான் இப்போ இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்காங்க. அப்போது பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியம் உண்மை என்னன்னு தெரியாமல் சத்தியத்தை தேடி போனார், காட்டுக்கு போனார். நான் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை புரிந்து உணரணும் என்ற ஒரு தேடுதல் இருந்தது. தேடுதல் காரணமாக இவர் போயிட்டு பல குருமார்களிடத்தில் தஞ்சம் பெற்று அவர்களிடத்தில் உபதேசம் பெறுகிறார்கள். சித்தார்த்தர் அவர்கள் உபதேசம் பெற்று வழியாக நடைமுறையில் இந்த தியானத்தை கடைபிடித்து, சமத்த தியானம், மனதை ஒரு நிலைப்படுத்தும் தியானம், இதில் பல தேர்ச்சிகளை அடைந்து தேர்ச்சி பெற்று இதில் மனதை ஒரு நிலைப்படுத்தி மனம் அமைதி அடைந்த நிலையில் இருந்தார். அப்போது இப்படி இருந்தாலும் இது கொஞ்ச காலம் போகும்போது, அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் ஈடுபடும் போது, அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் தேவையான விஷயங்களுக்காக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம் இருக்குது, நாங்கள் அன்னைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது. அப்போது இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடும் போது, அன்றாட வாழ்க்கையில் அவர் தேவைகளை பூர்த்தி செய்ய அவர் செயல்படும் போது அவர் மனம் அமைதி இழக்கப்படுகிறது. மனம் ஒரு நிலையிலிருந்து பல இடத்துக்கு சென்று
தடுமாற்றத்துக்கு உள்ளாகுகிறது. அப்போது இதெல்லாம் நன்றாக கவனித்து பார்த்தார் சித்தார்த்தர் அவர்கள். இதில் உண்மை இருக்கிறதா, இதில் யதார்த்தம் இருக்கிறதா என்று இதை தேடி விமர்சித்து பார்க்கும்போது மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு ஒரு இடத்தில் உட்கார்ந்து இருந்தால் அது உண்மையான மன அமைதி கிடையாது. அது நிரந்தரமான சமாதி நிலை என்பது இங்கே இல்லை என்பதை சித்தார்த்தர் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுகிறார்கள். புரிந்து கொண்டு இப்போ இதை தொடர்ந்து இதையே நம்ம பண்ணிக்கிட்டு கொண்டு உட்கார்ந்துருக்கிறதுனால, இதையே நம்ம இதனால் செஞ்சு கொண்டிருக்கிறதுனால இதில் எந்த ஒரு பலனும் இல்லை, இதில் விமோச்சனம் பெறும் வழி இல்லை, இதில் விடுதலை என்பது இல்லை. அப்போ மன அமைதி என்பது இது நிரந்தரமற்றது. மனம் அதிர்வுக்கு உள்ளாகித்தான் இருக்கிறது. மனம் தடுமாற்றத்துக்கு உள்ளாகித்தான் அப்பவும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட சித்தார்த்தர் அவர்கள் இது சரிவராது என்ற நிலைக்கு குருமார்களிடத்தில் விடை பெற்று கொண்டு குருமார்களிடத்தில் சொல்கிறார், நான் இதுவல்ல தேடி வந்த விடயம், நான் இதை அல்ல தேடினேன், இன்னும் எனக்கு நான் தேடியது கிடைக்கவில்லை, அப்போது நான் இன்னும் இதை தேட வேண்டியிருக்கிறது, எனக்கு விடை கொடுங்கள் என்று அவர்களிடத்தில் விடை பெற்று கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு போய் தனியாகத்தான் இந்த படிச்ச சமுப்பாத தர்மத்தை மெனகி செய்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள். எல்லாமே மனதில் தான் இருக்கிறது. அப்போது மனதில் இருப்பதைத்தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு அந்த பிடிப்பில் தான் வாழ்கிறோம். இப்போ எல்லா மனிதர்களும் இப்படித்தான் வாழ்கிறார்கள். அப்போ இப்படி வாழ்ந்த மனிதன் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் சமாதியில் இருப்பது என்பது நிரந்தரமற்ற சமாதி, அது அதிர்வுக்குள்ளாகிய சமாதி, அது தற்காலிகமானது. அப்போது அதிலிருந்து மீளத்தான் பகவான் புத்தர் அவர்கள் சத்தியத்தை தேடினார்கள், சத்தியத்தை கண்டார்கள். அப்போ அதுதான் படிச்ச சமுப்பாத தர்மம், மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அப்போது இதை தான் இன்றைக்கு போதனை செய்ய யாருமே இல்லை, உலகத்தில் எங்கேயுமே இல்லை. இதை சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. காரணம் என்னென்னா, அதை சொல்வது என்பது ஈஸியான ஒரு விடயம் கிடையாது. இதை புரிந்து கொண்டு தனக்குள் இதை உறுதியாக்கி கொள்ளாமல் தான் இதை பிரத்யக்ஷம் அடையாமல் இதை சொல்ல முடியாது. ஏனென்றால் இது அக்காலிக்க எய் பசிக்க ஓப்பனாய்க்க பச்சு பண்ண தர்மம். இது காலங்களுக்கு உள்ளானதல்ல, காலங்களிலிருந்து மீண்டது. 3 காலங்களிலிருந்து மீண்ட காலிக்க தர்மம் இது அனாத்ம தர்மம். இந்த அனாத்ம தர்மத்தை புரிந்து உணராத ஒருவரால் போதனை செய்ய முடியாது, அது முடியாத காரியம். அப்போது இதை புரிந்து கொண்ட பகவான் புத்தர் அவர்கள் மனம் இதில் தான் அப்போ எல்லாமே இருக்குது, மனதால் தான் மனிதன் ராக தேச மோக என்ற ஆசை கோபம் மாயைக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறார், மனதில் தான். அப்போ மனம்தான் இந்த துன்பத்துக்கு, மனிதனுடைய துன்பத்துக்கு, இந்த அமைதியற்ற சுபாவத்துக்கு காரணம். அப்போது மனதை வெல்லணும். மனதை வென்றால்தான் அவர் நிரந்தரமான சமாதி நிலைக்கு வருவார். அப்போது அங்கே தான் உண்மையான அமைதி இருக்கிறது, அங்கே சாந்தமான இனிமையான சுவை இங்கே தான் இருக்கிறது, இந்த அமைதிக்குள். அப்போது இது எளிமையான தன்மைக்குள் தான் இவை அனைத்தும் இருக்கிறது. அப்போ அந்த எளிமையான தன்மையில் இந்த அமைதி இருக்கிறது. அப்போ அங்கே சாந்தமான இனிமையான சுவை. அப்போது அதற்கு மனதை வெல்லணும் அவர். மனதை வெல்வதற்கு ஒரு நிலையில் உட்கார்ந்து கொண்டு மனதை வெல்ல முடியாது. சமாதி நிலையில் மனதை ஒரு நிலைப்படுத்தி அதில் மனதை வெல்வது என்பது நடக்காத ஒரு காரியம். அது ஒரிஜினல் இல்லை, அது டூப்ளிகேட், அது பொய்யானது. அப்போ அதை தான் இன்றைக்கி உலகத்தில் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இதை செய்யுங்க, இதை செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய மனம் அமைதி பெறும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதிலும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்குது, அமைதி இருக்குது.
ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. அது தற்காலிகமானது. அது கொஞ்ச காலத்துக்கு தான். அது மறுபடியும் மனம் அதிர்வுக்குள்ளாகி உங்களுடைய துன்பத்துக்கு நீங்கள் ஆளாகுவீங்க. துன்பத்தை நீங்கள் உரித்தாகிக் கொள்வீங்க. அப்போது இந்நிலையில் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு தியானம் செய்து கொண்டிருக்கும் நீங்கள் இருப்பது நிரந்தரமான அமைதியில் அல்ல, உண்மையான அமைதியில் அல்ல. அது நிரந்தரமற்ற பொய்யான அமைதி. அது தற்காலிகமானது. அப்போது நீங்கள் நிரந்தரமான அமைதியை பெற வேண்டுமாங்க இருந்தால், நிரந்தரமான இந்த மன மகிழ்ச்சியை பெறணுமா இருந்தால், நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தா, பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வரணும். பகவான் புத்தர் சொன்னதை நீங்கள் நடைமுறையில் கையாண்டு பார்க்கணும். கேட்டு இந்த சத்திய தர்மத்தை கேட்டு, பகவான் புத்தர் அவர்கள் போதித்த சத்தியத்தை கேட்டு, இதை புரிந்து கொண்டு, கேட்டுக்கொண்ட விடயத்தை புரிந்து கொண்ட விடயத்தை நீங்கள் நடைமுறையில் கையாளணும். நடைமுறையில் இதை கையாண்டு பார்க்கும்போது இது உங்களுக்குள் உறுதியாகும். அப்போ உறுதியான நிலையில் நீங்கள் மனதை வெல்வீங்க. மனதை வென்றுவிட்டால் நீங்கள் உலகை வெல்வீங்க. அப்போ உலகத்தை வெல்பவர், அப்போது அவர் உலகத்துக்கு அவர் சொந்தமில்லை. உலகத்தை வென்றவருக்கு உலகம் சொந்தமில்லை என்றால் அப்போது அவரும் அங்கே இல்லை. அப்போது அந்த அமைதியான நிலை இங்கே தான் இருக்கிறது. இதுதான் நிரந்தரமான அமைதி. இதுதான் நிரந்தரமான ஆனந்தம், மகிழ்ச்சி. அப்போ இதை பெற்றுக்கொள்ளத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த படித்த சமுப்பாத தர்மத்தை போதனை செய்கிறார்கள். மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம், சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணையும் போது ஒரு அதிர்வு பிறக்கிறது. அந்த அதிர்வு தான் மனம். அதுதான் ஆன்மா. அப்போது இந்த அதிர்வு தான் அப்போ மனம். அப்போ அந்த அதிர்வில் தான் நாங்கள் எல்லோரும் வாழ்கிறோம். இந்த அதிர்வுக்குள்ளாகித்தான் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். கண்ணும் காதும் இணைந்த போது ஒரு அதிர்வு உருவானது. அப்போது வெளியில் நாங்கள் இருக்குதுன்னு சொல்லும் எல்லாமே அதிர்வு தான். அதிர்வால் உருவானது, அது வேகத்தால் உருவானது என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அதிர்வு ஒன்று உருவாகி அது வேகமாக சுழலுகிறது. உதாரணமாக, நாங்கள் ஒரு பந்தத்தை பற்ற வைத்து அதை கம்பியால் கட்டி சுற்றினா அது ஒரு வட்ட வடிவமாக எங்களுக்கு தெரியும். அப்போ வட்ட வடிவம் என்பது எங்களுக்கு தெரிகிறதே தவிர அப்படி ஒன்று அங்கே இல்லை. அது பற்ற வைத்து சுழற்றுவதனால, அதை சுற்றுறதுனால எங்களுக்கு தெரியுது இங்கே வட்ட வடிவம் ஒன்று. ஆனால் வட்ட வடிவம் என்று ஒன்று அங்கே இல்லை என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. காரணம், அது வேகமாக சுழல்வதன் காரணமாக, அந்த வேகத்தின் காரணமாக இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம். அந்த பிடிப்பில் தான் அப்போ நாங்கள் வாழ்கிறோம். அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த சம்பந்தமில்லாத இரண்டு ஒன்றாக இணைந்ததனால் உருவானது அது வேகமாக சுழலுகிறது. அது வேகமாக சுழல்வதனால அப்போ கண்களுக்கு தெரிவது நாங்கள் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம். காதுக்கு கேட்பது இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம். மூக்கால் உணரும் வாசனை மற்றும் துர்நாற்றம் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம். நாக்கால் உணரும் சுவை இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம். உடலால் உணரும் இந்த ஸ்பரிசம் என்பது குளிருஷ்ணம், இறுக்கமான, பாரமான இந்த தன்மைகள் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்போது இவை அனைத்தும் இந்த உற்பத்தி நிலையங்கள் ஒன்றாக இணைந்ததனால் உருவான வேகம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்வதாக இருந்தால், இப்போ மழை பெய்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம். மழை பெய்கிறது என்பது சத்தமும் வர்ணமும் இணைந்தது. நாங்கள் கைகளால் பிடிச்சு பார்த்தா கைகளுக்கு உணரக்கூடியதாக இருக்கும் தண்ணீர் மட்டும்தான். அது ஒரு குளிராய்த்தான் உணரக்கூடியதாக இருக்கும். அப்போது அது மழை அப்படின்னு நாங்கள் சொல்வது அது வேகத்தின் காரணமாக, வேகமாக அது பெய்வதனால அதை மழை என்று சொல்கிறோம். அப்போ இதுதான் இந்த ஆறு ஓடுகிறது, ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்வது எல்லாமே இந்த வேகத்தின் காரணமாக.
நாங்கள் பிடிச்சி பார்த்தா தண்ணீரைத்தான் எங்களுக்கு உணர முடியும், குளிரைத்தான் எங்களுக்கு உணர முடியும். அப்போது அது வேகமாக ஓடுவதனால அதை நாங்கள் ஆறு என்று சொல்கிறோம். அப்போது இதை நாங்கள் நடைமுறையில் விமர்சித்து கையாண்டு பார்க்கும்போது அப்படி ஒன்று இங்கே இல்லை. அது வேகத்தின் காரணமாக உருவானது. அப்போ இதே போலத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். இந்த மனம் என்பது ஒரு வேகம். இந்த வேகத்தால் உருவானது தான் உலகம். இப்போ உலகம் என்பது எங்கேயும் இருப்பது கிடையாது, அது மனதில் இருப்பது. மனதில் தான் நாங்கள் எல்லாத்தையும் நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம். கண்களுக்கு தெரிவது அனைத்தும் வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். காதுக்கு கேட்கும் அனைத்தும் நாங்கள் வெளியில் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். மூக்கால் உணரும் அனைத்தும் நாங்கள் வெளியில் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். நாக்கால் உணரும் சுவை அனைத்தும் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். உடலால் உணரும் இந்த ஸ்பரிசம் அனைத்தும் வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அப்போ நினைத்து கொண்டிருப்பதனால அந்த பிடிப்பில் இருக்கிறோம். அந்த பிடிப்பில் இருந்து கொண்டு அப்போ அதை பெற்றுக்கொள்ள கண்களுக்கு தெரிவதில் இன்பத்தை தேடுறோம், காதுக்கு கேட்பதில் இன்பத்தை தேடுறோம். அப்போ இந்த இன்பத்தை தேடி தேடி அதில் மகிழ்ச்சியை தேடி தேடி ஓடும் மனிதர்கள் தான் உலகில் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். அப்போது உற்பத்தி நிலையங்களை அவர் போஷணை செய்து அதில் மகிழ்ச்சி பெறத்தான் ஓடுகிறார்கள், முடிவில்லாமல் ஓடுகிறார்கள். அப்போது இதில் உண்மையான மகிழ்ச்சி இல்லை, உண்மையான சத்தியம் என்பது இங்கே எங்கேயுமே கிடையாது. உற்பத்தி நிலையங்களால் உருவானது எங்கேயும் இல்லை என்றால் அது மனதில் தான் இருக்கிறது. மனதில் இருக்கும் எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மனதின் மாயை, இதுதான் கற்பனை. அப்போ கற்பனை உலகம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு அந்த கற்பனை உலகில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்போது இந்த உலகம் என்பது எங்கேயும் இருப்பது கிடையாது, அது மனதின் மாயை, அது கற்பனை. அப்போ கற்பனை உலகில் இருந்து கொண்டு நாங்கள் நிஜ உலகம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்போ இதுதான் நாங்கள் வாழும் சிறை. இந்த சிறையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறை பிடிக்கப்பட்ட சிறை கைதியை போல வாழ்கிறோம். அப்போது எங்களுக்கு இருப்பது வெறும் துன்பம் மட்டுமே. ஏன் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருப்பதனால நாங்கள் இருப்பது துன்பத்தில். எங்களுக்கு எப்போவுமே மகிழ்ச்சி கிடையாது, எங்களுக்கு எப்போவுமே இன்பம் இல்லை. காரணம்தான் உண்மை அறியாதனால, உண்மையை அறிந்து புரிந்து கொள்ளாதனால நாங்கள் இருப்பது பொய்யில், கற்பனையில். அப்போ எங்களுக்கு கிடைப்பது எல்லாமே பொய் தான். எங்களுக்கு பெற்றுக்கொள்ள கிடைப்பது எல்லாமே மாயை தான். எதுவுமே எங்கேயுமே உண்மை இல்லை. அப்போ இந்த படித்த சமுப்பாத தர்மத்தினூடாக மனம் உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கும் போது அப்போ சம்பந்தமில்லாதது இணைந்ததுனால தான் இங்கே எல்லாமே உருவாகியிருக்கு. அப்போ உருவானது வெளியில் எங்கேயுமே இல்லை, நாங்கள் நினைத்து கொண்டு தான் இருக்கிறோம், பிடிப்பில் இருக்கிறோம். அப்போ இந்த சத்தியத்தை ஒருவர் புரிந்து கொள்வாராக இருந்தால் கண்ணும் காதும் இணைந்ததுனால தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோம். உதாரணமாக மாமரம் என்கிற போது அது கண்களுக்கு தெரிந்த ஒரு வர்ணம் அல்லது வடிவம், காதுகளுக்கு கேட்டது சத்தம், இது மாமரம் என்று. பிறந்தபோது பிஞ்சி குழந்தைக்கு மாமரம் ஒன்று இருக்கலை, அது தொட்டியில் இருக்கும் போதும் மாமரம் என்பது பிஞ்சு குழந்தைக்கு இருக்கலை. அப்போது பிறந்த பிஞ்சு எந்த ஒரு குழந்தைக்குமே எதுவுமே எங்கேயுமே இருக்கலை. ஆனால் இது சத்தமும் வர்ணமும் கொடுக்கப்பட்டது. கண்களுக்கு வர்ணம் தெரிந்தது, காதுகளுக்கு சத்தம் கேட்டது. அப்போது காதும் கண்ணும் இணைந்ததனால் அது இருக்கிறது என்று பிடித்து கொண்டது அந்த குழந்தை. பிறந்தபோது ஒன்றுமே இருக்கலை, ஆனால் காலப்போக்கில் இது வளர வளர அது சத்தமும் வர்ணமும் இணைந்ததுனால அது வெளியில் இருக்குது அப்படின்ற பிடிப்பு உருவானது. அந்த பிடிப்பில் தான் குழந்தைக்கு மாமரம் உருவானது. அப்போ இதுதான் ஆன்மா என்ற துஷ்டி. அது உணரத் தொடங்கியது, மாமரம் இருக்கிறது என்ற உணர்வு உருவானது. அந்த உணர்வு தான் ஆன்மா, அந்த உணர்வில் தான் குழந்தை வளர்ந்தது. அப்போது ஆன்மா என்ற துஷ்டியில் தான் இன்றைக்கு நாங்கள் உலகம் இருக்கிறது என்று பிடித்து கொண்டு இருக்கிறோம். அப்போது துஷ்டியில் பிடித்து கொண்டு அந்த துஷ்டியில் தான் வாழ்கிறோம். துஷ்டியில் இருந்து கொண்டு நாங்கள் பார்ப்பது, கேட்பது, உணர்வது எல்லாமே இந்த மனதின் மாயைக்குள்ளே தான் இருக்குது. அப்போது துஷ்டியிலிருந்து மீண்டவருக்கு தான் மனதின் மாயை புரிய வரும். துஷ்டியிலிருந்து மீளாதவருக்கு மனதின் மாயை புரியாது. அவர் மனதை ஒருநிலைப்படுத்தும் தியானத்துக்குத்தான் மறுபடியும் செல்வார். மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் பரவச நிலையில் உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இருந்தால்
எல்லாம் சரி. அப்போது நாங்கள் அமைதி அடைஞ்சிருவோம். இதுதான் உண்மையான, இங்கே தான் ஆனந்தம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, இது நிரந்தரமானது என்று இன்றைக்கி சொல்கிறார்கள் என்றால் அது அனைத்தும் மூடத்தனம், அது அனைத்தும் பொய்யானது, அது நிரந்தரம் இல்லாதது, அது கற்பனையில் இருந்து வருகிறது. அதில் சுவை இல்லை என்று சொல்ல முடியாது, அதில் சுகம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அது நிரந்தரமான சுவையும் அல்ல, அது நிரந்தரமான சுகமும் அல்ல. அது தற்காலிகமானது. அது அது கொஞ்ச காலத்துக்கு தான். அது அடுத்த நொடியே இல்லாமல் போகலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு அதிர்வுக்குள்ளாகும் பிரச்சனை ஒன்று கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வந்துடுச்சின்னு சொன்னால், திடீர்னு உங்களுக்கு கோலன் வருது. உங்கள் மக போன பஸ்ஸு இன்னும் ஆக்சிடெண்ட் ஆகி என்னமோ ஆக்சிடெண்ட் ஆகிருச்சான், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி யாராவது கால் பண்ணி சொல்கிறாங்கன்னு வைப்போமே. அப்போது உங்களுடைய மனம் அங்கே அதிர்வுக்குள்ளாகும். மகள் ஆமாம் ஸ்கூலுக்கு போனால் இன்னும் வரல, மக வந்த பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால், அப்போது என் மகளும் அதில் தானே வந்திருக்கும், என்ன ஆகியிருக்கும், என்ன நடந்துச்சோ தெரியல, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பதற்றத்துக்குள்ளாகி நீங்கள் ஆவேசப்பட்டு உங்களுக்கு செய்வதறியாது நீங்கள் அங்கே தடுமாற்றத்துக்குள்ளாகுவீங்க. அப்போது மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருப்பவர் இந்த நிலையில் தான் இருக்கிறார். அப்போ அவருக்கு எந்த நொடியும் அவருடைய மனம் அமைதியற்ற சுபாவம் அடையலாம், அவர் அமைதி இல்லாத நிலைக்கு போகலாம். அப்போ மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருப்பதனால அது நிரந்தரமாகுமா? இல்லை, அது நிரந்தரம் இல்லாதது. அப்போது உண்மையை நீங்கள் சந்தித்திருந்தால், சத்தியத்தை நீங்கள் புரிந்து உணர்ந்தால், மகள் என்பவர் மகள் என்பது ஒரு எண்ணம், அது சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அப்போ சத்தமும் வர்ணமும் இணைந்த ஒரு எண்ணம் என்பது வெளியில் அல்ல. அப்போ வெளியில் இருக்கும் மகள் அல்ல, மனதில் இருப்பது. அப்போது வெளியில் இருக்கிறார் என்று அவர் பிடிச்சு கொண்டு இல்லை இருக்கிறார். சத்தியத்தை உணர்ந்தவர் வெளி உலகத்திலிருந்து மீண்டு விட்டு அவர் சத்தியத்தோடு இணைந்தவர். அப்போ சத்தியத்தோடு இணைந்தவருக்கு மகள் என்பது வெளியில் இல்லை, அது ஒரு எண்ணம். அது ஒரு எண்ணம் என்றால் அது மனதில் தான் இருக்கிறது. அப்போ மனதில் இருக்கும் எண்ணத்தை தான் நாங்கள் எண்ணத்தில் தான் வாழ்கிறோம். அப்போ எண்ணத்தில் உண்மை இல்லை என்றால், அதில் சத்தியம் இல்லை என்றால், அப்போது எண்ணத்துக்கும் உள்ள பெருமதியும் எண்ணத்துக்குள்ள மதிப்பும் இங்கே அழிந்து போகிறது. அப்போது அந்த அழிந்து போன நிலை தான் அந்த ராக தேச மோக என்கிற ஆசை கோபம் மாயை அழிந்த நிலை. அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு சத்தியத்தோடு இணைந்த ஒருவருக்கு மகள் போன பஸ்ஸு இப்படி தான் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாலும் அவர் பதற்றம் அடைய மாட்டார், அவர் ஆவேசத்துக்கு உள்ளாக மாட்டார், அவர் தடுமாற்றம் அடைய மாட்டார். அவர் அமைதியான நிலையில் அவருடைய கடமை என்னவோ அதை செய்வார். மகள் போனாங்கன்னு சொன்னால் அவங்க ஸ்கூலுக்கு கால் பண்ணி டீச்சருக்கு கதைச்சி பார்ப்பாங்க. அது சாமானியமாக நடக்கும் ஒரு விஷயம். அப்போ மக ஸ்கூல்லேருந்து வந்துருச்சா டீச்சர் அப்படின்னு சொல்லி கதைப்பாங்க. அப்போது அது மட்டும் இல்லாமல் அங்கே அக்கம் பக்கத்தில் அந்த ஆக்சிடெண்ட் நடந்த இடத்துல ஏதோ தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேயும் கால் பண்ணி கதைக்கலாம். இந்த மாதிரி அவர் அமைதியான நிலையில் இருந்து கொண்டு அவருடைய கடமையை அவர் செய்வார். ஆனால் மகள் என்ற துஷ்டியில் மகள் உண்மையாக இருக்கிறார், மகள் என்னுடைய மகள், எனக்கு மகள் இல்லாமல் வாழ முடியாது, என்னுடைய தங்கம், என்னுடைய செல்லம் அப்படின்னு சொல்லி அந்த துஷ்டியில் அவர் இல்லை. அவர் துஷ்டியிலிருந்து விலகி கொண்டவர், துஷ்டியிலிருந்து மீண்டவர் அவருடைய கடமையை செய்வாரே தவிர அதில் அவர் இறங்கி பிடித்து கொள்ள மாட்டார். அப்போது அவர் அமைதியை இழந்தவர் கிடையாது, அவர் அமைதிக்குள் இருப்பவர். அது நிரந்தரமான அமைதி, அது நிரந்தரமானது, அது தற்காலிகமானது அல்ல, அது நிரந்தரமான அமைதி இங்கே தான் இருக்கிறது. அப்போது இது புரிதலில் வரும் அமைதி, புரிந்து கொள்வதனூடாக சத்தியத்தை புரிந்து உணர்வதன் வழியாக வந்த அமைதியை தவிர அது தற்காலிகமானது. மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருக்கும் அமைதி நிலை அல்ல இந்த அமைதி நிலை என்பது. அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். இதற்கு நாங்கள் எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்து கொண்டு வீட்டில் அவருடைய கடமை என்னவோ அதை செய்து கொண்டு சத்தியத்தை புரிந்தவர் சாந்தமான இனிமையான சுவையில் அவர் வாழ முடியும். அப்படியானவர்கள் புத்த காலத்திலும் இருந்திருக்கிறார்கள்.
அப்போ இந்த காலத்துக்கு அது சாத்தியம்தான். அது சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதை பற்றி இன்றைக்கி போதனை செய்யும் போதனையாளர்கள் புத்தர் சொன்ன தர்மத்தை கேட்பதாக இருந்தால், வழிக்கு வரணுமா இருந்தால் நாங்கள் எல்லாருமே பிக்ஷுவாகணும், பிக்ஷுனி ஆகணும், துறவி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி? அது உண்மையான கதை கிடையாது. மனம் ஒன்று இருந்தால், எல்லாத்துக்கும் மனம் ஒன்று இருக்குது தானே. அப்போ மனம் ஒன்று இருந்தால் அந்த மனதில் மீளும் வழி ஒன்றும் இருக்கிறது. அப்போ அதுக்கு காவி உடையை அணிந்து கொண்டு தலையை மொட்டையை போட்டுக்கொள்ளணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. காட்டுக்கு தான் போயிட்டு உட்காந்துக்கிட்டு தான் அதை செய்யணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. இது நிற்பது, நடப்பது, இருப்பது, படுப்பது என்ற 4 நிலைகளுக்கும் அப்பாற்பட்டது. அப்போ 4 நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ எல்லா இடத்திலும் அவர் நின்றாலும், நடந்தாலும், இருந்தாலும், படுத்தாலும், கதைத்தாலும், கதைக்காமல் இருந்தாலும், பயணம் போனாலும் வந்தாலும், அவர் தொழில் செய்தாலும், வியாபாரம் செய்தாலும், எந்த காரியத்தில் ஈடுபட்டு அவர் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாலும் அவர் அந்த அமைதிக்குள் தான் இருக்கிறார். அவருக்கு அமைதி இல்லாமல் போகலை. அவர் சாந்தமான இனிமையான சுவையில் தான் இருக்கிறார். அந்த சுவை அவருக்கு இல்லாமல் போகாது. அப்போ இதான் சங்கித்தே நிப்பிதா என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். அப்போ இது புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். புரிந்து இந்த சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு அவர் எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை. காட்டுக்கு போகணும், உட்காந்து கொள்ளணும், கண்ணை மூடணுன்ற இல்லை, அப்படி ஒன்று கிடையாது. அவர் வழக்கம் போல் அவர் காரியத்தில் ஈடுபடுவார். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன காரியத்தை செய்வாங்களோ அதை அவர் செய்வார். அதிலேருந்து அவர் நான் சத்தியத்துக்கு வரப்போ சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளணும். அப்போ அதனால் எனக்கு வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த பிள்ளைங்க விட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு எனக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி அவர் ஒரு உத்வேகத்துக்கு போக மாட்டார். அவர் ஒரு கட்டத்துக்கு போக மாட்டார். சத்தியத்தை புரிந்து கொண்டவர் அவர் மற்றவருடைய தேவையை பூர்த்தி செய்ய அவருடைய கடமை ஒன்று இருக்குது. ஒரு தாய்க்கு தன்னுடைய கடமை ஒன்று இருக்குது. அப்போ அந்த கடமையிலிருந்து அவர் விலகி கொள்ள மாட்டார். அவர் அந்த கடமையை அவர் சிறப்பாக செய்வார். ஆனால் அங்கே அவரை இறங்கி பிடித்து கொள்ள மாட்டார். எதையுமே இறங்கி பிடித்து கொண்டு அல்ல அவர் செய்கிறார். அப்போது இந்த அமைதி என்பது இங்கே தான் இருக்கிறது. இந்த அமைதிக்குள்ளே வந்தவருக்கு அவர் இருப்பது சாந்தமான இனிமையான சுவையில்தான். அப்போது அவருக்கு எது நடந்தாலும் ஒன்று தான், எது இருந்தாலும் ஒன்று தான், இல்லை என்றாலும் ஒன்று தான். எது நடந்தாலும் ஒன்று தான், எது நடக்கலைனாலும் ஒன்று தான். எது நடந்தாலும் அவர் இருப்பது சத்தியத்துக்குள், எது நடக்கலைனாலும் அவர் இருப்பது சத்தியத்துக்குள். அவர் சத்தியம் என்பது அது அழிந்து போவது கிடையாது. அது நிரந்தரமற்றது கிடையாது. இது நிரந்தரமானது. சத்தியம் என்பது நிரந்தரமானது. அப்போ அதை நாங்கள் புரிந்து கொள்வதனால் எங்களுக்குள் நாங்கள் சத்தியத்தை புரிந்து கொள்வதனால் எங்களுக்குள் இந்த சத்தியத்தை உணரக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த உணர்வுக்குள் நாங்கள் உண்மையாக விழித்து கொள்ளும் போது அப்போது சத்தியத்தை புரிந்த உத்தம புருஷராகுகிறார் இவர். இவருக்கு மீண்டும் அந்த மனதின் மாயை உண்மையாகாது, கற்பனை என்பது உண்மையாகாது. அப்போ இவர்தான் பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வந்தவர். பகவான் புத்தர் சொன்னதை செய்பவர் இவர்தான். அப்போ இவர் சொல்வதும் புத்தர் சொன்னதை தான் சொல்வார், இவர் செய்வதும் புத்தர் செய்ததைத்தான் செய்வார். அப்போது இங்கே மாற்றம் கிடையாது. அப்போது இங்கே இருவர் கிடையாது. புத்த சுபாவம் அடையும் சுத்தவத் ஆரிய ஸ்ராவக்கர். அப்போ இவர் ஸ்ராவக புத்தர் ஆகிறார் என்றால் அப்போது அங்கே இருவர் கிடையாது. புத்த சுபாவத்துக்குள் இருவர் கிடையாது. எல்லாமே தனிந்த நிலை. ராக தேச மோக என்ற ஆசை, கோபம், மாயை அழிந்து போனதன் பிறகு அங்கே எதற்குமே பெருமதி ஒன்று அளிப்பதற்கு இங்கே ஒன்றும் அவருக்கு கிடையாது. அப்படி ஒன்று இல்லை. பெருமதி ஒன்று கொடுப்பதற்கு ஏதாவது ஒன்று இருந்தால் பெருமதி ஒன்று கொடுக்கலாம். அப்படி ஒன்று இல்லையே. எல்லாமே சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அப்போ இணையப்பட்டது எங்கேயும் இல்லை. இது வேகத்தின் காரணமாக உருவானது. வேகத்தில் நாங்கள் உண்மையை சத்தியத்தை கண்டு அதிலிருந்து மீண்ட போது வேகம் தணிந்து விடுகிறது. வேகம் தணிந்ததன் பிறகு அங்கே அந்த தீ தான் அணைகிறது. ப்ராக்டிக்கலாக நடைமுறை பக்கம் பார்க்கும்போது மனதில் எரிந்து கொண்டிருந்த தீ இங்கே முற்றுமுழுதாக அணைந்து போகிறது. அப்போது பெருமதியும் மதிப்பும் தான் அழிந்து போகுது. பெருமதியும் மதிப்பும் அழிந்து போனதன் பிறகு அப்போ கண்களுக்கு தெரிவது என்பது சாமானியமான ஒரு சிஸ்டம் ஒன்று நடக்குது. அது தெரியாமல் இருக்காது. கண் என்பது ஒரு கேமராவை போலத்தானே. அது வர்ணம் தெரியும். அதை ஒரு நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அது வழக்கம் போல் தெரியும். அப்போ காதுக்கு கேட்கும் சத்தம் என்பது வழக்கம் போல் கேட்கும்.
அதை ஒரு நிறுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. அது வழக்கம் போல் கேட்டுக்கொண்டு இருக்கும். அதை அவரை எதுவுமே தடை செய்யவோ, அதை நிறுத்தவோ, அதை வழிமறிக்கவோ அப்படி எல்லாமே எதுக்குமே அவர் போக மாட்டார். அப்போ சத்தியத்தை புரிந்து கொண்டவர், சத்தியத்தை புரிந்து வழிக்கு வந்தவரின் சுபாவம் இது. அப்போ அவர் எதையுமே இங்கே நிறுத்துவது கிடையாது. அப்போ நிறுத்துவதற்கு எங்கேயுமே ஒன்றுமே இல்லை. அப்போ அவர் நிற்கிறார், இங்கே அவர் நின்று விட்டார். அப்போ உலகம் இருக்கிறது என்ற துஷ்டியில் இருப்பவர் அப்போ உலகத்தின் பின் ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்போ உலகம் என்பது மாயை, கற்பனை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அப்போ அவர் உலகத்தை வெல்கிறார். அப்போ உலகத்தை வென்றபோது அவர் இங்கே நின்று விடுகிறார். அப்போ இதுதான் இந்த நின்ற சுபாவம். சுவாமி, நீங்கள் போய்கொண்டிருக்கீங்க, என்னைய நிற்க சொல்கிறீங்க, நீங்கள் நில்லுங்க சுவாமி அப்படின்னு சொல்லி அங்குலிமாலை சொல்கிறாரு. இல்லை அங்குலிமாலை, நான் நின்று விட்டேன், நீங்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பகவான் புத்தர் அவர்கள் சொல்கிறாரு. அப்போது ஓடுவது என்பது இந்த கால்களால் ஓடுவதை அல்ல இங்கே பகவான் புத்தர் அவர்கள் சொல்கிறாரு. மனதால் ஓடுகிறார். அவர் அதை செய்யணும், இதை கொல்லணும், அவரை பிடிக்கணும், அவரை வெட்டணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் அங்குலிமாலை ஓடிக்கொண்டிருந்தார். ஆனால் பகவான் புத்தர் அவர்களை துரத்தி வரும்போது புத்தர் அவர்கள் சொல்கிறாரு, ஏய் துறவிய நில்லு நில்லு அப்படின்னு சொல்லி அங்குலிமாலை சொல்கிறாரு. ஆனால் பகவான் புத்தர் அவர்கள் சொல்கிறார், நான் நின்று விட்டேன் அங்குலிமாலை, நீ தான் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்குலிமாலை யோசிக்கிறார், இங்கே நான் நின்று விட்டேன், நீ தான் நிற்க வேண்டும் என்றால் அப்போ எங்கே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே தான் அந்த விமர்சனம் ஆரம்பமாகுகிறது அங்குலிமாலவுக்கு. அதை விமர்சித்து பார்க்கும்போது அப்போ சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இங்கே தான் அனாத்ம கோணம் இந்த அம்புடுது யாருக்கு? அங்குலிமாலவுக்கு. அனாத்ம கோணம் அம்புடாட்டி, அனாத்ம கோணத்தை நீங்கள் பிடிக்காட்டி, உங்களுக்கு அதை ஸ்பர்சிக்க முடியலைன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு இந்த சத்தியத்தை பிடிக்க முடியாது. அது உங்கள் கையில் அந்த நழுவி போய்கொண்டே இருக்கும். நீங்கள் சத்தியத்தை கையாளணுமா இருந்தால், சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளணுமா இருந்தால் நீங்கள் அனாத்ம கோணத்தை கையாளணும், அனாத்ம கோணத்துக்கு வரணும். அப்போ அனாத்ம கோணம் தான் நாங்கள் இவ்வளவு காலம் சுமந்து கொண்டு வந்த ஒரு மூட்டை எங்கள் தலையில் இருக்குது, வச்சு கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ அனாத்ம கோணம் என்பது அந்த மூட்டையோட இதையும் சேர்த்து கொள்வது கிடையாது. அந்த மூட்டையோட இதையும் இந்த சத்திய தர்மத்தை போட்டு அதையும் முடிச்சு போடுவது கிடையாது அனாத்ம கோணம் என்பது. அப்போ அனாத்ம கோணம் என்பது அந்த தலையில் வச்சு கொண்டு அந்த மூட்டையை நீங்கள் கீழே இறக்கி வைக்கணும், அதை புறம் தள்ளி விடணும், அதை நீங்கள் ஒதுக்கி விடணும். அப்போ ஒதுக்கி வைத்து விட்டு இறக்கி வச்சுட்டு நீங்கள் இதை மட்டும் கைக்கு எடுத்து பார்க்கணும். இந்த சத்திய தர்மத்தை மட்டும் நீங்கள் எடுத்து பரிசீலனை செய்து பார்க்கணும். அப்போ இதுதான் அனாத்ம கோணம். இந்த அனாத்ம கோணத்தை நீங்கள் இந்த அனாத்ம கோணத்தில் நீங்கள் சத்திய தர்மத்தை கேட்டு இதை விமர்சித்து பார்க்கும்போது உங்களுக்குள் அகப்படும் சத்தியம் அப்போ உங்களுக்கு கிடைக்கும் அங்கே சத்தியம்தான். அப்போ உங்களுக்கு கிடைக்கும் சத்தியத்தை நீங்கள் கைக்கு எடுத்து பரிசீலனை செய்து பார்க்கும்போது நீங்கள் அங்கே உண்மையாக சத்தியத்தை உணர்வீங்க. அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய அனாத்ம தர்மம். இது ஆத்ம தர்மம் கிடையாது. அப்போது நாங்கள் தலையில் வைத்து கொண்டு இருப்பது எல்லாமே ஆத்ம கோணம். அப்போது அதுதான் மனதின் மாயை, கற்பனை. அப்போ அதை எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சுட்டு அனாத்ம கோணத்தில் இதை கையாண்டு விமர்சித்து பார்க்கும்போது உங்களுக்கு சத்தியத்தை புரிந்து உணர முடியும். அப்போது நீங்கள் உண்மையான அமைதியை பெறுவீங்க, உண்மையான ஆனந்தத்தை பெறுவீங்க, மகிழ்ச்சியை பெறுவீங்க. சாந்தமான இனிமையான சுவையில் உங்களுடைய வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும், மகிழ்ச்சியானதாக இருக்கும். அப்போது உங்களுக்கு எந்த நியூஸ் வந்தாலும், எந்த வர்ணம் தெரிந்தாலும், அது நல்லதா கெட்டதா, இன்பமா துன்பமா, லாபமா நஷ்டமா, புகழ்ச்சியா கெழ்ச்சியா, எதுக்குமே நீங்கள் ஈடு கொடுக்க மாட்டீங்க. எதுக்குமே உங்களிடம் ஈடுபாடு ஒன்று இருக்காது. ஏன்? நீங்கள் இந்த கண் என்ற சென்சருக்குள்ளே நீங்கள் இல்லை. கண் தெரியுது, ஆனால் இது உங்களுக்கு தெரிவது கிடையாது. காது கேட்குது, ஆனால் இது உங்களுக்கு கேட்பது கிடையாது. அப்போ இந்த உற்பத்தி நிலையத்திலிருந்து நீங்கள் மீண்டு விட்டீங்க. கண் என்பது உங்களுடையது கிடையாது. இந்த உடலில் உள்ள உறுப்புகள் என்னுடையது இல்லை என்று பகவான் புத்தர் அவர்கள் இங்கே கூறினார்கள். இந்த உடலில் இருக்கும் உறுப்புகள் 32 இருக்கிறது.
அந்த 32 உறுப்புகளில் என்னுடையது என்று இங்கே ஒன்றும் கிடையாது. நான் எனது என்னுடைய ஆன்மா என்று இந்த உடலில் எங்கேயுமே இல்லை, அப்படி ஒன்று கிடையாது. அப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லி எங்கே இருக்கிறேன்னு சொல்லி தேடி பார்த்தா அந்த எண்ணம் தான் நான். மாமரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம் தான் நான். அப்போ அந்த எண்ணத்தில் தான் நான் வாழ்கிறேன். அப்போ எண்ணத்தில் வாழ்பவர் மனதில் மாயைக்குள் தான் வாழ்கிறார். அப்போ அவர் இருப்பது கற்பனையில். அப்போ கற்பனையிலிருந்து மீண்டவருக்கு நான் இல்லை, என்னில் நான் விடுதலை அடைந்து விட்டேன். இது புத்த சுபாவம். அப்போ எனக்கு நான் இல்லாமல் போகும் விதம் இதுதான். அப்போ என்னில் நான் மீண்டு விட்ட போது எனக்கு நானே இங்கே இல்லை. அப்போ சென்சர்கள் இயங்குது, கண் தெரியுது, காது கேட்குது, மூக்கு நாக்கு உடல் என்ற சென்சர்கள் இயங்குது. இப்போ இதே போல் மனமும் எண்ணங்கள் வருது போகுது. இப்போது இங்கிட்டு திரும்பி பார்த்தா மாமரம், இங்கிட்டு திரும்பி பார்த்தா வாழை மரம், அங்கிட்டு திரும்பி பார்த்தா தென்னை மரம். அப்போ இதெல்லாமே தெரியுது. அப்போ இது வாழை மரம், இது தென்னை மரம், மாமரம், இது பலாமரம் எல்லாமே தெரியும். அவர் சுயநினைவு இல்லாதவராக போகலை. அவருக்கு வழக்கம் போல் எல்லாமே தெரியும், கேட்கும், எல்லாமே வழக்கம் போல் மாதிரி தான் நடக்கும். ஆனால் அதுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் இங்கே அழிந்து போகிறது. வாழை மரம் என்கிற போது அதுக்கு ஒரு பெருமதியும் மதிப்பும் எங்களுக்குள்ளே இருந்தது. நாங்கள் அதை பிடித்து வைத்து கொண்டு இருந்தோம். அந்த பெருமதியும் மதிப்பும் இங்கே அழிந்து போகிறது. அழிந்து போனதன் பிறகு அதுக்கு மதிப்பு ஒன்றும் இல்லை. மதிப்பு இல்லாட்டி அவர் அந்த ஈகோவிலிருந்து நான் எனது என்னுடைய ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து அவர் மீள்கிறார். அப்போ ஆன்மா என்ற சமிக்கையிலிருந்தும் மீள்கிறார். அப்போ எண்ணங்களிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போ அவர் கற்பனையிலிருந்து விடுதலை அடைகிறார். சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார். அவை இதை புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம், புரிந்து உணரக்கூடிய சத்தியம். அப்போ உணர்ந்ததன் பிறகு அவர் வழக்கம் போல் எல்லா காரியத்திலும் ஈடுபடுவார். ஆனால் எதையுமே அவர் பிடித்து கொண்டு அதை தலையில் வச்சுக்கொண்டு அதை சுமந்து கொண்டு போகும் ஒரு மூடர் அல்ல அவர். சத்தியத்தை புரிந்து கொண்ட மகா முனிவர். இப்படித்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போது இந்த சத்திய தர்மத்தை நீங்கள் நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொண்டதன் பிறகு நீங்கள் நிரந்தரமான அமைதியை பெறுறீங்க. அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் அமைதியாக இருந்தார், அமைதியை விரும்பினார், அமைதி காத்தார். எல்லா இடத்திலும் பகவான் புத்தர் அவர்கள் எங்கேயுமே ஆரவாரமாக எதையுமே தடுமாறல, எங்கேயுமே ஆரவாரமிக்க ஆகலை, அதிர்வுக்கு உள்ளாகலை, அமைதியான நிலையில் இருந்தார் என்பார். அமைதியான நிலையில்தான் பகவான் புத்தர் அவர்கள் இருந்தார் என்றால் அது இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து அதற்குள் வந்த அமைதி தான். இல்லாட்டி தியானத்தை பண்ணி மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு சமத்த தியானத்தில் மூழ்கி இருந்து கொண்டு அந்த அமைதியில் பகவான் புத்தர் அவர்கள் இருந்தார் இல்லை. அதெல்லாமே மூடர்கள் சொல்லும் கதை, அது பொய்யான போதனையாளர்கள் சொல்லும் போலியானது, அது டூப்ளிகேட்டு, அது உண்மை கிடையாது, சத்தியம் கிடையாது. அப்போ சத்தியத்தை புரிந்து உணர்ந்த புத்த சுபாவம் அடைந்தவர் நிரந்தரமான அமைதியை காக்கிறார், நிரந்தரமான அமைதிக்குள் வருகிறார். அது அதிர்வுக்கு உள்ளாகுவது கிடையாது, அது தடுமாற்றத்துக்கு உள்ளாகுவது கிடையாது, அது அசைவது கிடையாது. அசைவு அற்ற அமைதியை, நிரந்தரமான அமைதியை பெற்றவர் உலகத்தை வென்றபோது வருகிறது இங்கே நிரந்தரமான அமைதி. அப்போ அந்த மரம் போலத்தான். மரம் என்பது காத்தடிதான் சாயும், இலைகள் கொட்டும், கிளைகள் அசையும், பூ பூக்கும், காய் காய்க்கும். அப்போது அதன் செயல்பாடு அதுதான். மரத்தின் சுபாவம் அதுதான். வெயில் அடித்தாலும் மரத்துக்கு பிரச்சனை கிடையாது, மழை பெய்தாலும் மரத்துக்கு பிரச்சனை கிடையாது, காற்று வீசினாலும் மரத்துக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ இதே போல தான் இந்த சென்சர்கள் இயங்கும். மரம் போல் கண்களுக்கு வர்ணம் தெரியும், காதுக்கு சத்தம் கேட்கும், மூக்குக்கு வாசனை துர்நாற்றம், உடலுக்கு குளிர் உஷ்ணம், இவை அனைத்துமே வழக்கம் போல இருக்கும். இந்த மரம் போல் அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் நடக்கும். ஆனால் அதுக்கு எதுக்குமே அவர் கலங்க மாட்டார், எதையுமே அவர் பிடித்து கொண்டு அல்ல இருக்கிறார். அப்போது இதுதான் நிரந்தரமான அமைதி, நிரந்தரமான ஆனந்தம், நிரந்தரமான மகிழ்ச்சி. இந்த புத்த சுபாவம் அடைந்த சுத்தவத் ஆரிய ஸ்ராவக்கருக்குத்தான் இருக்கிறது. இவர் தான் உண்மையான புத்தரின் பிள்ளை, இவர் தான் ஸ்ராவக புத்த.
நீங்களும் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு விமர்சித்து நடைமுறையில் கையாளும் போது உங்களுக்கும் இந்த சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.